யூரிக் ஆசிட் போய் செக் பண்ணுறாரு, அவருக்கு யூரிக் ஆசிட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இவங்க எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல வந்து இவங்க எடுத்துக்கூடாத உணவுகள்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ முக்கியமாக வந்து யூரிக் ஆசிட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ரெட் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆட்டுக்கறி, ஆடோட மாமிசம், அப்புறம் இந்த வந்து பீஃப்னு சொல்லக்கூடிய அந்த மாடோட மாமிசமெல்லாம் வந்து இந்த ரெட் மீட்னு சொல்லக்கூடிய எல்லா மீட்டையும் முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். மீனில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செதில் மீன் இருக்கக்கூடிய மீன்களை வந்து தவிர்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த இனிப்பு பண்டங்கள்னு சொல்லக்கூடியது, சர்க்கரையிலேருந்து வெல்லம் இது போன்ற உணவு முறைகளை வந்து டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணி வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுடைய யூரிக் ஆசிட் வந்து உங்கள் கிட்னி வந்து ப்ராசஸ் பண்ணி வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். அது போக நீங்கள் என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட்லாம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கீரை அந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க. ஒரு சாம்பார் எடுத்துக்கிறாங்க, ஒரு காரக்குழம்பு அந்த மாதிரி வீட்டில் பண்ணக்கூடிய உணவு முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா புளி சேர்ப்போம். அந்த புளிக்கா பதில் நீங்கள் ஒரு சாம்பாரோ ஒரு கீரையோ பண்ணுறீங்கன்னா அதில் வந்து லெமன் புழிஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கணும். புளியை தவிர்த்துட்டு புளி சேர்க்குற இடத்துல லெமன் புழிஞ்சு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த யூரிக் ஆசிடுக்கு வந்து ரொம்ப நல்ல தீர்வு உண்டு. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்டே போனாலும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து பொட்டாசியம் சிட்ரேட் அப்படின்ற மாதிரியான ஒரு சில மருந்துகளை வந்து பரிந்துரைப்பாங்க. அந்த மருந்து தான் உங்களுக்கு இந்த யூரிக் ஆசிடை வந்து டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரும். அப்போது நீங்கள் இங்கே சிட்ரிக் அமிலம் சொல்லக்கூடிய இந்த ஆரஞ்சு, லெமன் இந்த மாதிரியான உணவு, குறிப்பாக சொல்லப்போனால் புளிப்பு சுவை இருக்கக்கூடிய பழங்கள், அது வந்து உங்களுடைய யூரிக் ஆசிடை வந்து நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்.